தமிழக அரசியல் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக 2 மாபெரும் திராவிட கட்சிகளின் அசைக்க முடியாத இரும்பு கோட்டை, பணபலம், அதிகார பலம், ஊடக பலம் என அனைத்தையும் தன்வசம் வைத்திருக்கும் இந்த அரசியல் ஜாம்பவான்களை மீறி இங்கு வேறொரு மாற்று சக்தி காலூன்றுவது சாத்தியமே இல்லை என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் பல தசாப்தங்களாக கூறி வந்தனர். தமிழ்நாட்டின் தேர்தல் களத்தில் வாக்குக்கு பணம் கொடுப்பது என்பது ஒரு எழுதப்படாத விதியாகவே மாறிப்போனது என்ற குற்றச்சாட்டும் நீண்ட காலம் உண்டு. ஆனால் சமீபத்திய தேர்தல் முடிவுகள், குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஒட்டுமொத்த இந்திய அரசியல் களத்தையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. எந்த ஒரு பெரிய கட்சியின் கூட்டணியும் இல்லாமல், பெரும் முதலாளிகளின் பின்புலம் இல்லாமல், வாக்காளர்களுக்கு ₹1 கூட கொடுக்காமல் நாம் தமிழர் கட்சி 8% அதிகமான வாக்குகளை பெற்று தமிழக அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. பல தொகுதிகளில் பலம் பொருந்திய தேசிய கட்சிகளையும் பாரம்பரியம் மிக்க மாநில கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி 3வது மற்றும் 4வது இடத்தை பிடித்து மாபெரும் சாதனை படைத்துள்ளது. இங்குதான் ஒரு அதிர்ச்சியூட்டும் மற்றும் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய உண்மை வெளிப்படுகிறது. நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த இந்த பல லட்சம் வாக்குகளை செலுத்தியவர்கள் யார்? முதியவர்களா? நடுத்தர வயதினரா? இல்லை. இந்த வாக்குகளுக்கு பின்னால் மலை போல் நிற்கும் அந்த மாபெரும் சக்தி தமிழகத்தின் இளைஞர்கள். 18 முதல் 35 வயதுக்குட்பட்ட இளைய தலைமுறை, கல்லூரி மாணவர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் என ஒரு மிகப்பெரிய படையே நாம் தமிழர் கட்சியை நோக்கி இன்று அணிவகுத்து நிற்கிறது. வெறும் அரசியல் கட்சி என்பதை தாண்டி இதை ஒரு உணர்வு பூர்வமான இயக்கமாகவே இளைஞர்கள் பார்க்க தொடங்கியுள்ளனர். எந்த ஒரு பொருளாதார பிரதிபலனும் எதிர்பாராமல் தங்கள் சொந்த பணத்தை செலவழித்து சுவர் விளம்பரங்கள் எழுதுவதில் தொடங்கி வீதி வீதியாக சென்று துண்டு பிரசுரங்கள் விநியோகித்து சமூக வலைதளங்களில் விடிய விடிய ஆக்ரோஷமாக களமாடுவது வரை இவ்வளவு பெரிய அர்ப்பணிப்புள்ள தொண்டர் படையை சீமான் எப்படி உருவாக்கினார்? வெறும் கேளிக்கைகளிலும் சினிமா நட்சத்திரங்களின் பின்னாலும் மட்டுமே அலைந்த ஒரு தலைமுறையை என் இனம், என் மொழி, என் மண் என்று அரசியல் உரிமை முழக்கமிட வைத்தது எது? உலகமயமாக்கலும் மேற்கத்திய கலாச்சாரமும் கோலோற்றும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் மன்னர்களின் வரலாற்றையும் தூய தமிழ் தேசிய அரசியலையும் ஒரு கட்சி முன்னெடுக்கும் போது அதை இந்த நவீன கால ஐடி ஊழியர்களும் மாணவர்களும் ஏன் இவ்வளவு தீவிரமாக தழுவிக்கொள்கிறார்கள்? திராவிடம், தேசியம் போன்ற வலுவான சித்தாந்தங்கள் பல ஆண்டுகளாக ஆதிக்கம் செலுத்தும் ஒரு நிலப்பரப்பில் நாம் தமிழர் என்ற ஒற்றை முழக்கம் எப்படி ஒரு தவிர்க்க முடியாத மாற்று சக்தியாக உருவெடுத்தது? இதற்கான விடைகள் வெறுமனே ஒரு மேடை பேச்சிலோ அல்லது ஒரு கட்சியின் தேர்தல் அறிக்கையிலோ சுருங்கிவிடுவதில்லை. இந்த ஈர்ப்பு என்பது தமிழர்களின் ஆழமான வரலாற்று உளவியலோடு, ஈழ போராட்டத்தின் ஆறாத ரணங்களோடு, நாளுக்கு நாள் அழிந்து வரும் இயற்கை வளங்களின் மீதான உச்சகட்ட அக்கறையோடு மற்றும் தற்போதைய அரசியல் கட்டமைப்பின் மீதான இளைஞர்களின் கடுமையான அதிருப்தியோடு பின்னி பிணைந்துள்ளது. ஊழல், லஞ்சம் மற்றும் வாரிசு அரசியலால் சலிப்படைந்த ஒரு தலைமுறைக்கு சீமானின் சமரசமற்ற ஆவேச குரல் ஒரு புதிய நம்பிக்கையாக தெரிகிறது. கட்டுக்கதைகள் மற்றும் கற்பனைகளை தாண்டி நிதர்சனமான உண்மைகள் மற்றும் கள யதார்த்தத்தின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியை நோக்கி இளைஞர்கள் காந்தம் போல் ஈர்க்கப்படுவதற்கான உண்மையான அரசியல், சமூக மற்றும் உளவியல் காரணங்களை இந்த ஆவணப்படம் தோலுரிக்கப் போகிறது. இது வெறும் தேர்தல் வெற்றி தோல்விக்கான கதையல்ல, இது ஒரு தலைமுறையின் அரசியல் விழிப்புணர்வின் கதை. வாருங்கள், இந்த அரசியல் விந்தையின் வேர்களை தேடி பயணிப்போம். நாம் தமிழர் கட்சியின் தோற்றத்தையும் அதை நோக்கிய மாபெரும் இளைஞர்களின் ஈர்ப்பையும் முழுமையாக புரிந்து கொள்ள நாம் சற்று காலத்தின் சக்கரத்தை பின்னோக்கி சுழற்ற வேண்டும். ஆண்டு 2009, மாதம் மே. ஈழத்தின் முள்ளிவாய்க்கால் நிலப்பரப்பு. 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய மனித பேரவலம் அரங்கேறிய அந்த நாட்கள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களின் நெஞ்சங்களில் எக்காலத்திலும் ஆறாத வடுவாக மாறிய தருணம் அது. பல்லாயிரக்கணக்கான அப்பாவி தமிழர்கள், குழந்தைகள், பெண்கள் என பாரபட்சமின்றி கொன்று குவிக்கப்பட்ட போது இந்தியாவிலும் தமிழகத்திலும் அதிகார மையத்தில் இருந்த பெருங்கட்சிகள் வெறும் மௌனம் சாதித்தன அல்லது தங்களின் அரசியல் சுய லாபங்களுக்காக நாடகமாடியதாக ஒரு கடுமையான குற்றச்சாட்டு தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இது வெறும் கோபமல்ல, தங்களை ஆண்டவர்கள் தங்களுக்கு செய்த மாபெரும் வரலாற்று துரோகம் என்ற உணர்வு அலை தமிழக வீதிகளில் பரவியது. பாரம்பரிய அரசியல் தலைவர்கள் மீது ஒரு கடுமையான நம்பிக்கையின்மை உருவான அந்த இருண்ட காலகட்டத்தில் தமிழ்நாட்டு இளைஞர்களின் உள்ள குமுறல்
குரல்களை, தங்களின் ஆத்திரத்தை, தங்களின் கையறு நிலையை வெளிப்படுத்த ஒரு சமரசமற்ற குரல் தேவைப்பட்டது. அந்த வரலாற்று தேவையை நிரப்ப அதுவரை ஒரு திரைப்பட இயக்குனராகவும் உணர்வாளராகவும் மட்டுமே அறியப்பட்ட சீமான் பொது மேடைகளில் ஈழ தமிழர்களுக்காக தனது ஆவேசமான குரலை பதிவு செய்யத் தொடங்கினார். அவரது பேச்சுகள் வெறும் வழக்கமான அரசியல் வார்த்தைகளாக இல்லாமல் இழந்த உரிமைகளை மீட்க துடிக்கும் ரத்தமும் சதையுமான உணர்ச்சி பிழம்பாக அமைந்தன. இனி நாம் வீதியில் நின்று அழுது கொண்டிருக்க கூடாது, அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற அவரது முழக்கம் நம்பிக்கையற்று நின்ற இளைஞர்களுக்கு ஒரு புதிய அரசியல் திசையை காட்டியது. இதன் விளைவாக மே 18, 2010 அன்று மதுரையில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் முன்னிலையில் நாம் தமிழர் கட்சி அதிகாரப்பூர்வமாக ஒரு அரசியல் மாற்று சக்தியாக தொடங்கப்பட்டது. நாம் தமிழர் என்ற இந்த பெயர் கூட பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சீபா ஆதித்தனார் முன்னெடுத்த நாம் தமிழர் இயக்கத்தின் வரலாற்று நீட்சியாகவே சூட்டப்பட்டது. அந்த மாபெரும் தொடக்க விழாவில் சீமான் முன்வைத்த கொள்கைகள் அதுவரை தமிழகத்தை ஆண்ட திராவிட அரசியலுக்கும் இந்திய தேசிய அரசியலுக்கும் முற்றிலும் மாறுபட்டதாக, நேர் எதிரானதாக இருந்தன. உலகம் முழுவதும் வாழும் தமிழனுக்கு என்று ஒரு சுதந்திர நாடு இல்லை, வழிகாட்ட ஒரு சரியான தலைமை இல்லை என்ற அவரது தீர்க்கமான முழக்கம் முதன்முறையாக தமிழ் தேசியத்தை ஒரு வலிமையான நடைமுறை அரசியல் சித்தாந்தமாக தமிழக இளைஞர்கள் மத்தியில் ஆழமாக விதைத்தது. அதுவரை வெறும் சினிமா நட்சத்திரங்களின் ரசிகர் மன்றங்களிலும் கிரிக்கெட் மைதானங்களிலும் மட்டுமே தங்களின் இளமையை தொலைத்துக் கொண்டிருந்த ஒரு தலைமுறை முதன்முறையாக ஈழப் போராட்டத்தின் வீரம் செறிந்த பக்கங்களையும் முத்துக்குமார் போன்றோரின் ஈடு இணையற்ற தியாகங்களையும் சீமானின் உரைகள் வழியாக தீவிரமாக அறிந்து கொண்டது. தங்களின் உண்மையான வரலாற்றை இழந்து அடையாளமற்று நின்ற ஒரு சமூகத்திற்கு மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டிய மன்னர்களின் உலகளாவிய வரலாற்றையும் வீரத்தையும் அவர் மேடைக்கு மேடை வரலாற்று தரவுகளோடு முழங்கினார். இது பல ஆண்டுகளாக ஒருவித அரசியல் தாழ்வு மனப்பான்மையில் இருந்த இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுய அடையாளத்தை மீட்டெடுத்துக் கொடுத்தது. நான் யார், நான் ஒரு பெருமைமிக்க தமிழன் என்ற அந்த மீட்டுருவாக்கம் செய்யப்பட்ட உணர்வுதான் நாம் தமிழர் கட்சியை நோக்கி அவர்களை ஈர்த்த முதல் மற்றும் மிக வலிமையான காந்த சக்தி. வரலாற்று அடையாள மீட்டெடுப்புக்கு பிறகு இளைஞர்களை நாம் தமிழர் கட்சி நோக்கி அலையலையாக ஈர்த்த இரண்டாவது மிக முக்கியமான காரணம் அவர்களின் சுற்றுச்சூழல் அரசியல். கடந்த காலங்களில் தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது இலவசங்களை நோக்கியும் தனிநபர் துதியையும் சாதி மத வாக்கு வங்கிகளை நோக்கியுமே சுழன்று கொண்டிருந்தது. ஆனால் முதன்முறையாக ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டின் மலைகள் குடையப்படுவதையும் ஆற்று மணல் கொள்ளையடிக்கப்படுவதையும் நிலத்தடி நீர் நஞ்சாவதையும் தனது முதன்மை அரசியல் விவாதமாக பொது மேடைகளில் ஆவேசமாக முழங்கியது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டம், காவிரி டெல்டா மாவட்டங்களை பாலைவனமாக்கும் ஹைட்ரோ கார்பன் மற்றும் மீத்தேன் திட்டங்கள், தேனி நியூட்ரினோ திட்டம் என இயற்கை வளங்களை அளிக்கும் அத்தனை திட்டங்களுக்கும் எதிராக நாம் தமிழர் கட்சி எவ்வித சமரசமும் இன்றி முதலாளாக களத்தில் நின்றது. பன்னாட்டு நிறுவனங்களின் லாபத்திற்காக தங்கள் சொந்த மண் கூறு போடப்படுவதையும் அதனால் தங்கள் எதிர்காலமே கேள்விக்குறியாகும் என்பதையும் ஆழமாக உணர்ந்த இளைஞர்கள் தங்களின் நிலத்தை காக்க சீமானின் பின்னால் ஒரு மாபெரும் படையாக அணிவகுக்க தொடங்கினர். பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் மற்றும் புவி வெப்பமடைதல் ஆகியவை வெறும் அறிவியல் பாடப்புத்தக சொற்கள் அல்ல, அவை நமது வாழ்வாதாரத்தின் மீதான நேரடி தாக்குதல்கள் என்பதை இன்றைய நவீன தலைமுறை மிக தெளிவாக உணர்ந்துள்ளது. இந்த சூழலில் இயற்கையே நமது இறைவன், இயற்கையை பாதுகாப்பதே நமது தலையாய அரசியல் என்று நாம் தமிழர் கட்சி அறிவித்த போது அது இளைஞர்களின் மனசாட்சியை தட்டி எழுப்பியது. இது வெறும் வெற்று மேடை பேச்சுகளோடு நின்றுவிடவில்லை. பனை விதைகளை நெடுஞ்சாவைகளில் நடுவது, அழிந்து போன நீர்நிலைகளை தூர்வாருவது, மரக்கன்றுகளை நடுவது என பல களப்பணிகளில் இறங்கி செயல்படும் ஒரு செயல்முறை சார்ந்த அரசியல் இயக்கமாக இளைஞர்கள் இதை மாற்றிக் காட்டினர். விவசாயத்தை ஒரு பெருமைமிக்க அரசு பணியாக மாற்றுவோம், பாரம்பரிய நெல் ரகங்களையும் நாட்டு மாடுகளையும் பாதுகாப்போம் என்ற சீமானின் தொலைநோக்கு திட்டங்கள் தகவல் தொழில்நுட்பத்துறையில் கை நிறைய சம்பாதிக்கும் இளைஞர்கள் முதல் கிராமப்புற பட்டதாரிகள் வரை அனைவரையும் மண்ணின் மீதான காதலோடு விவசாயத்தின் பக்கம் மீண்டும் திரும்பி பார்க்க வைத்தது. மூன்றாவதாக இந்த இளைஞர்கள் தேடியது மாற்று அரசியல் கட்டமைப்பு. பல தசாப்தங்களாக தொடரும் ஊழல், லஞ்சம் மற்றும் டாஸ்மாக் மதுபான கடைகள் மூலம் அரசு வருவாய் ஈட்டி அரசை நடத்தும் அவலத்தால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் கடும் விரக்தியின் விளிம்பில் இருந்தனர். ஓட்டுக்கு துட்டு, இலவச தொலைக்காட்சி மற்றும் மிக்சி கொடுக்கும் பாரம்பரிய கட்சிகளின்
இலவச கலாச்சாரத்தை கடுமையாக சாடிய சீமான் தரமான கல்வியும் உயர்தர மருத்துவமும் சுத்தமான குடிநீரும் மட்டுமே இந்த மக்களுக்கு அரசாங்கம் இலவசமாக வழங்க வேண்டும் என்ற புதிய முழக்கத்தை முன்வைத்தார். தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகளை தரம் உயர்த்துவோம், அனைவருக்கும் சமமான கல்வி முறை கொண்டுவரப்படும் என்ற வாக்குறுதிகள் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு ஒரு புதிய விடியலாக தெரிந்தது. வாரிசு அரசியலிலும் பணபலத்திலும் மட்டுமே சுழன்று கொண்டிருந்த தேர்தல் களத்தில் தகுதியும் திறமையும் உள்ள சாதாரண சாமானிய இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் தேர்தலில் போட்டியிட சரிசமமான வாய்ப்பளித்த நாம் தமிழர் கட்சியின் அணுகுமுறை ஊழலற்ற ஒரு புதிய தலைமுறையை உருவாக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை இளைஞர்கள் மத்தியில் விதைத்தது. நாம் தமிழர் கட்சியின் இந்த அசுர வளர்ச்சிக்கு பின்னால் உள்ள 4வது மற்றும் மிக முக்கியமான ஆயுதம் சமூக வலைதளங்களின் புரட்சி, சோசியல் மீடியா ரெவல்யூஷன். தொடக்க காலங்களில் தமிழ்நாட்டின் பிரதான அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியின் செய்திகளையும் கூட்டங்களையும் திட்டமிட்டே இருட்டடிப்பு செய்ததாக கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் இந்த ஊடக தடையை உடைத்தெறிய இளைஞர்கள் கையில் எடுத்த பிரம்மாண்டமான மாற்று ஆயுதம்தான் இணையதளம் மற்றும் சமூக வலைதளங்கள். யூடியூப், Facebook, X, Twitter மற்றும் Instagram போன்ற டிஜிட்டல் தளங்களை ஒரு போர்க்களம் போல் அவர்கள் பயன்படுத்த தொடங்கினர். ஒவ்வொரு தொண்டனும் தன்னை ஒரு தனி ஊடகமாகவே மாற்றிக்கொண்டான். உலகின் எந்த மூலையில் கூட்டங்கள் நடந்தாலும் சீமானின் மேடை பேச்சுகள் அடுத்த சில நிமிடங்களில் பல்லாயிரம் இளைஞர்களின் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களாகவும் ரீல்ஸ்களாகவும் இணையத்தை ஆக்கிரமித்தன. பாரம்பரிய கட்சிகள் பல கோடிகளை செலவழித்து ஊடகங்களில் விளம்பரம் செய்து கொண்டிருந்த போது நாம் தமிழர் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு எந்த ஒரு பணப்பலமும் இன்றி தன்னார்வத்துடன் இயங்கும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களின் அயராத உழைப்பால் அதிவேகமாக கட்டமைக்கப்பட்டது. சீமானின் ஆக்ரோஷமான உடல் மொழி, வரலாற்று தரவுகளுடனான வாதங்கள் மற்றும் எளிய சாமானியர்களுக்கான அரசியல் முழக்கங்கள் ஆகியவை குறுகிய காணொளிகளாக வெட்டப்பட்டு பட்டி தொட்டி எங்கும் உள்ள இளைஞர்களின் கைகளில் உள்ள ஸ்மார்ட் போன்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டன. அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாத பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களையும் கூட இந்த டிஜிட்டல் ஊடுருவல் காந்தம் போல் ஈர்த்தது. திராவிட மற்றும் தேசிய கட்சிகளின் மீதான தங்களின் அதிருப்தியையும் கோபத்தையும் மீம்ஸ்கள் மற்றும் ட்ரெண்டிங் ஹேஷ்டேகுகள் வாயிலாக வெளிப்படுத்தும் ஒரு புதிய இணைய அரசியல் கலாச்சாரத்தையே இந்த இளைஞர் படை தமிழ்நாட்டில் முழுமையாக உருவாக்கியது. 5வது மற்றும் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மாபெரும் புரட்சியாக பார்க்கப்படும் அம்சம் பெண்களுக்கான 50% இடஒதுக்கீடு. நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கவே பல ஆண்டுகளாக பெரிய கட்சிகள் தயக்கம் காட்டி வரும் நிலையில் 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, 2021 சட்டமன்ற தேர்தலிலும் சரி, சரிபாதி அதாவது 50% தொகுதிகளில் பெண்களை வேட்பாளர்களாக களமிறக்கி நாம் தமிழர் கட்சி ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்தது. அதுவும் சாதாரண நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத இளம் பெண்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள் என பலரை துணிச்சலாக தேர்தல் களத்தில் முன்னிறுத்தியது. இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவு அதுவரை அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்த லட்சக்கணக்கான இளம் பெண்களையும் முதல் முறை பெண் வாக்காளர்களையும் நாம் தமிழர் கட்சியின் பக்கம் பெருமளவில் ஈர்த்தது. பாலின சமத்துவத்தை வெறும் தேர்தல் அறிக்கையாக சுருக்கிக் கொள்ளாமல் அதை செயலில் காட்ட முடியும் என்பதை சீமான் ஆணித்தரமாக நிரூபித்தார். 6வதாக தமிழ்நாட்டின் நாடி நரம்புகளில் பல நூற்றாண்டுகளாக ஊறி போன ஒரு உணர்வு, மொழி பற்று. இந்தி மற்றும் சமஸ்கிருத திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் தமிழக அரசியல் களத்திற்கு புதிதல்ல. ஆனால் உலகமயமாக்கல் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களின் ஆதிக்க சூழலில் தமிழ் மொழி தனது தனித்துவமான அடையாளத்தை இழந்து விடுமோ என்ற அச்சம் இன்றைய இளைய தலைமுறையிடம் மிக ஆழமாக உள்ளது. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை நாம் தமிழர் கட்சி மிக தீவிரமாக முன்னெடுத்தது. அரசு நிர்வாகம், உயர் நீதிமன்றம் மற்றும் அனைத்து பெருங்கோவில்களின் கருவறை வழிபாட்டு தலங்கள் என அனைத்திலும் தமிழ் மொழிக்கு மட்டுமே முதலிடம் தரப்பட வேண்டும் என்ற அவர்களின் சமரசமற்ற கோரிக்கை மொழி உணர்வுமிக்க இளைஞர்களை பெருமளவில் கவர்ந்தது. தாய்மொழி வழி கல்வியின் அவசியத்தையும் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு மட்டுமே அரசு வேலை என்ற அவர்களின் உறுதியான கொள்கையையும் கிராமப்புற மற்றும் நடுத்தர வர்க்கத்து இளைஞர்கள் தங்களின் வாழ்வாதார பாதுகாப்பாகவே பார்த்தனர். மொழி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனமல்ல, அது நமது இனத்தின் உயிர் மூச்சு என்பதை நவீன உலகச் சூழலோடு பொருத்தி சீமான் விளக்கிய விதம் ஆங்கில மோகத்தில் இருந்த பலரையும் தங்கள் தாய்மொழியின் அருமையை மீண்டும் உணரச் செய்தது. 7வதாக மற்றும் இளைஞர்களை மிகவும் கவர்ந்த ஆச்சரியமான அரசியல் உத்தி, அதாவது தனித்து போட்டி. இந்திய தேர்தல் களத்தில் எந்த ஒரு பெரிய வெற்றியையோ ஈட்டவோ அல்லது வாக்கு வங்கியை தக்க வைக்கவோ பெரும் கட்சிகளுடன் கூட்டணிகள் அமைப்பது என்பது ஒரு எழுதப்படாத விதி. ஆனால் 2016 சட்டமன்ற தேர்தல்
தொடங்கி 2019, 2024 நாடாளுமன்ற தேர்தல்கள் மற்றும் இடைத்தேர்தல்கள் என அத்தனை களங்களிலும் நாம் தமிழர் கட்சி யாருடனும் கூட்டணி வைக்காமல் தனித்தே துணிச்சலாக களம் கண்டது. எங்கள் கொள்கைகளுடன் சமரசம் செய்து கொண்டு அதிகார நாற்காலிக்காக கூட்டணி வைப்பதை விட கொள்கையோடு தனித்து நின்று தோற்பதே மேல் என்ற சீமானின் இந்த துணிச்சலான நிலைப்பாடு நெஞ்சில் லட்சியங்களை சுமக்கும் இளைஞர்களுக்கு ஒரு மாபெரும் உந்து சக்தியாக அமைந்தது. பதவிக்காகவும் சுய லாபத்திற்காகவும் கொள்கைகளை தளர்த்திக் கொள்ளும் வழக்கமான அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் பல முறை தோற்றாலும் தனது சித்தாந்தத்தில் அசைக்க முடியாத உறுதியோடு நிற்கும் ஒரு தலைவனை இளைஞர்கள் பெரும் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். இந்த கொள்கை தூய்மை, அதாவது ஐடியாலஜிக்கல் பியூரிட்டி தான் பல லட்சம் இளைஞர்களை தங்களின் சொந்த பணத்தை செலவழித்து ஒரு கட்சிக்காக இரவு பகலாக உழைக்க வைத்தது. எட்டாவதாக, வெளிநாடுகளில் வாழும் புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஊழியர்களின் மாபெரும் ஆதரவும் இந்த தனித்து போட்டி நிலைப்பாட்டிற்கு பெரும் அரசியல் பலமாக அமைந்தது. தமிழ்நாட்டை விட்டு பல ஆயிரம் மைல்கள் கடந்து வெகு தொலைவில் இருந்தாலும் தங்கள் தாய் மண்ணின் அரசியல் எப்படி இருக்க வேண்டும் என்ற தீராத கனவு அவர்களிடம் இருந்தது. ஊழலற்ற, நேர்மையான மற்றும் தூய்மையான அரசியலை முன்னெடுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு அவர்கள் தார்மீக ரீதியாகவும் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் மிகப்பெரிய அரணாக மாறினார்கள். ஒரு அரசியல் தலைவருக்கு பின்னால் தொண்டர்கள் கண்மூடித்தனமாக அணிவகுக்கும் வழக்கமான இந்திய அரசியல் காட்சியை மாற்றி ஒரு மாற்று சித்தாந்தத்திற்கு பின்னால் அறிவார்ந்த இளைய சமூகம் அணிவகுக்கும் புதிய அரசியல் இலக்கணத்தை இந்த இளைஞர்கள் தமிழகத்தில் எழுதத் தொடங்கினார்கள். 9வது மற்றும் இந்திய அரசியல் களத்திலேயே மிகவும் வியப்பத்தக்க காரணி பொருளாதார வெளிப்படைத்தன்மை மற்றும் எளிய மக்களின் நிதி பங்களிப்பு, கிராஸ் ரூட்ஸ் கிரவுட் ஃபண்டிங். இன்றைய ஜனநாயக அமைப்பில் தேர்தல்களை சந்திக்க பல்லாயிரம் கோடிகள் தேவைப்படும் நிலையில் பெரு முதலாளிகளின் பலத்த நிதி உதவியின்றி எந்த ஒரு கட்சியாலும் களத்தில் நிற்க முடியாது என்பதே யதார்த்தம். ஆனால் நாம் தமிழர் கட்சி இந்த எழுதப்படாத விதியை சுக்குநூறாக உடைத்தெறிந்தது. எந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தின் பின்புலமும் இல்லாமல் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பல 100 கோடிகளை வாங்காமல் வெறும் பொதுக்கூட்டங்களில் நீட்டப்படும் உண்டியல் மூலம் சிறுக்க சேகரிக்கப்படும் சாமானிய மக்களின் வியர்வை பணத்தில்தான் அந்த இயக்கம் முழுமையாக இயங்குகிறது. ஊழல் மற்றும் கருப்பு பணத்திற்கு எதிராக குரல் கொடுக்கும் இளைஞர்கள் ஒரு கட்சியின் இந்த நேர்மையான பொருளாதார அணுகுமுறையை கண்டு வியந்தனர். கோடீஸ்வரர்களால் ஆளப்படும் இந்திய அரசியலை ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்து இளைஞனின் 50 ரூபாய் 100 ரூபாய் நன்கொடை தீர்மானிக்கும் என்ற அந்த புரட்சிகரமான மாற்றம் பல லட்சம் இளைஞர்களை உணர்வு பூர்வமாக அக்கட்சியோடு ஒன்றச் செய்தது. 10வது காரணி, தன்னிறைவு பொருளாதாரம் குறித்த அவர்களின் ஆழமான சித்தாந்தம். அந்நிய முதலீடுகளை மட்டுமே நம்பியிருக்கும் தற்போதைய நவதாராளவாத பொருளாதார கொள்கைகளுக்கு மாறாக சீமான் முன்வைக்கும் மாற்று பொருளாதார பார்வை இளைய சமுதாயத்தின் அறிவார்ந்த தளத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. நமது இயற்கை வளங்களை நாமே மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துவோம். தாதுமணல், கிரானைட் போன்ற கனிம வளங்களை தனியாரிடம் தாரவார்க்காமல் அரசே ஏற்று நடத்தும் என்ற அவர்களின் கொள்கை வெறும் உணர்ச்சி அரசியலாக மட்டுமில்லாமல் ஒரு தெளிவான அறிவியல் பூர்வமான பொருளாதார திட்டமாக இளைஞர்களுக்கு தெரிந்தது. அரசு பள்ளிகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளின் தரத்தை உயர்த்துவது மட்டுமின்றி கல்வி மற்றும் மருத்துவம் ஆகிய இரண்டையும் அரசே முழுமையாக இலவசமாக வழங்கும் என்ற கொள்கை முழக்கம் சமூக வலைதளங்களில் விவாத பொருளானது. படித்த இளைஞர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள் என அறிவுஜீவி வர்க்கம் நாம் தமிழர் கட்சியை நோக்கி ஈர்க்கப்படுவதற்கு இந்த நடைமுறைக்கு சாத்தியமான தொலைநோக்குடைய மாற்று பொருளாதார திட்டங்களே முக்கிய காரணமாக அமைந்தன. 11வதாக, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மிக வலுவான உளவியல் காரணி உள்ளது. அதுதான் அண்ணன், தம்பி, தங்கை என்ற அந்த உணர்வு பூர்வமான குடும்ப உறவுமுறை கட்டமைப்பு. மற்ற பாரம்பரிய கட்சிகளில் தொண்டர்கள் வெறும் அடிமட்ட பணியாளர்களாகவும் தலைவர்கள் எட்டாக்கணியாகவும் இருக்கும் நிலையில் நாம் தமிழர் கட்சிக்குள் தலைவர், தொண்டன் என்ற சொல்லே கிடையாது. அனைவரும் ரத்த உறவுகளே என்ற சீமானின் அணுகுமுறை பல ஆண்டுகளாக தமிழகத்தில் வேரூன்றியிருந்த சாதி மத பேதங்களை கடந்து இளைஞர்களை ஒரே குடையின் கீழ் ஒரு குடும்பமாக ஒன்றிணைத்தது. பணபலம் மிக்க ஆதிக்க சக்திகளை எதிர்த்து போராடும் ஒரு எளிய மக்களின் படையாக, ஒரு அரசியல் போர்க்களத்தின் அண்டர்டாகாக அவர்கள் களம் காண்பது இயல்பாகவே இளைஞர்களின் புரட்சிகரமான மனநிலையை தட்டி எழுப்பியது. கடந்த 15 ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சி கடந்து வந்த பாதை என்பது வெறும் தேர்தல் வெற்றிகளோ அல்லது வாக்கு சதவீத
ஆயுதங்களோ சம்பந்தப்பட்டதல்ல. இந்திய ஜனநாயகத்திற்கே அது ஒரு மாபெரும் அரசியல் முரண்நகை மற்றும் ஆழமான வரலாற்று பாடம். தொடக்க காலங்களில் பல மூத்த அரசியல் விமர்சகர்களாலும் பாரம்பரிய கட்சிகளாலும் இந்த இயக்கம் மிக கடுமையான விமர்சனங்களுக்கும் ஏளனங்களுக்கும் உள்ளானது. இவர்கள் வெறும் சமூக வலைதளங்களில் மட்டுமே சத்தம் போடும் ஒரு சிறிய உணர்ச்சி வசப்பட்ட குழு. களத்தில் இவர்களுக்கு எந்த பலமும் இல்லை. நோட்டாவுக்கும் இவர்களுக்கும் தான் போட்டியே தவிர பிரதான கட்சிகளுக்கு அல்ல என்று மிக கடுமையாக கேலி செய்யப்பட்டார்கள். அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தவர்கள் இந்த இளைஞர்களின் அரசியல் எழுச்சியை ஆரம்பத்தில் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. பணபலம், அதிகார பலம் மற்றும் ஊடக பலம் இன்றி தமிழக தேர்தல் களத்தில் ஒரு சிறிய சலசலப்பை கூட ஏற்படுத்த முடியாது என்று ஒட்டுமொத்த அரசியல் கட்டமைப்பும் உறுதியாக நம்பியது. ஆனால் வரலாறு தனக்குள் எப்போதுமே ஒரு மாபெரும் திருப்பு முனையை ஒளித்து வைத்திருக்கும். எந்த சித்தாந்தங்களை பேசி நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்தில் கேலி செய்யப்பட்டதோ, இன்று அதே சித்தாந்தங்களை தமிழகத்தின் இரு பெரும் திராவிட கட்சிகளும் மற்றும் தேசிய கட்சிகளும் தங்கள் தேர்தல் அறிக்கைகளிலும் மேடை பேச்சுகளிலும் கட்டாயமாக எதிரொலிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. மாநில சுயாட்சி, தமிழ் மொழி உரிமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இயற்கை வேளாண்மை மற்றும் தமிழர் அடையாளம் என நாம் தமிழர் கட்சி விதைத்த விவாதங்களே இன்று ஒட்டுமொத்த தமிழக அரசியலின் மைய பொருளாக மாறியுள்ளன. தேர்தல் களத்தில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முன்பாகவே தங்களின் சித்தாந்தத்தை ஆளும் கட்சிகளின் சித்தாந்தமாக மாற்றி காட்டியதுதான் இந்த இளைஞர் படையின் மிகப்பெரிய தார்மீக வெற்றி. எந்த இளைஞர்களை வெறும் இணைய போராளிகள் என்று உலகம் கேலி செய்ததோ, அதே இளைஞர்கள்தான் இன்று தமிழகத்தின் மூன்றாவது பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுத்து இந்தியாவின் பலம் பொருந்திய பணக்கார கட்சிகளையே பல தொகுதிகளில் பின்னுக்கு தள்ளி புதிய சரித்திரம் படைத்துள்ளனர். இறுதியாக உலக வரலாறு நமக்கு கற்பிக்கும் ஒரு பாடம் உள்ளது. எப்போதெல்லாம் பணத்தையும் அதிகாரத்தையும் பதவியையும் புறந்தள்ளிவிட்டு ஒரு இளைய தலைமுறை தங்களின் இனம், மண் மற்றும் மொழிக்காக தன்னலமின்றி வீதியில் இறங்குகிறதோ, அப்போதெல்லாம் அங்கு ஒரு மாபெரும் அரசியல் புரட்சி வெடிக்கும். 1960களில் தமிழகத்தில் நடந்த மொழிப்போர் போராட்டமாகட்டும், இந்திய சுதந்திர போராட்டமாகட்டும், எந்த ஒரு பொருளாதார எதிர்பார்ப்பும் இல்லாத இளைஞர்களின் தன்னலமற்ற பங்களிப்பே வரலாற்றை தீர்மானித்தது. அதேபோல இன்று நாம் தமிழர் கட்சியின் பின்னால் மலைபோல் அணிவகுக்கும் இந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் நாளை ஆட்சி கட்டிலில் அமர்வார்களா இல்லையா என்பதை காலம் மட்டுமே தீர்மானிக்கும். ஆனால் வாக்குக்கு பணம் என்ற ஊழல் புரையோடி போன ஒரு ஜனநாயக அமைப்பில் என் வாக்கும் என் இனமும் விற்பனைக்கு அல்ல என்று நெஞ்சை நிமிர்த்தி நிற்கும் இந்த இளைஞர்கள் தமிழக அரசியலின் எதிர்கால பாதையை நிரந்தரமாக மாற்றி எழுதிவிட்டார்கள் என்பது மட்டும் மறுக்க முடியாத பேருண்மை. இது முடிவல்ல, ஒரு மாபெரும் அரசியல் விடியலின் தொடக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் தமிழ் வரலாற்று ஆவணப்படங்களுக்கு பெல் ஐகானை அழுத்துங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள்.